வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சரோஜினி நாயுடு எழுதின சம்மர் வுட்ஸ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த மாளிகை, வீடு, இந்த மனிதர்கள், இந்த டெய்லி ரொட்டீன், காலையில் எழுந்து ராத்திரி வரைக்கும் இந்த வேலை அந்த வேலை, அது எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அப்படியே இந்த சம்மர் டைமில் நல்ல ஒரு வுட்ஸ், அதாவது நல்ல ஒரு காடு மாதிரி இருக்கிற ஒரு பகுதியே, அதுவும் என்னென்னா நல்ல ஒரு குளிர் பிரதேசமாக போயிடணும். இந்த வீடு, இந்த பெரிய பெரிய மாளிகை இதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு இயற்கையான உலகம்தான் வேணும். அங்கே பெருசாக அந்த குல்மொஹர், அதாவது அப்படியே செக்க சிவப்பாக இருக்கக்கூடிய குல்மொஹர்ஸ் அந்த நிலப்பகுதியை அழகூட்டுற மாதிரி அப்படியே பூத்து குலுங்கணும். எனக்கு இந்த சிட்டி லைஃபு, இங்கே இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த மனுஷங்களோட கஷ்டம், அவங்களோட அந்த ரொட்டீன் வேலை, தினமும் அதே தானே செய்கிறோம், அது ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் இல்லையா? எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு வேண்டியது இந்த சம்மர் சீனரியும் அழகான ஒரு நிலப்பகுதியும் தான். இப்போ அங்கே ஏதாவது ஆச்சுன்னா அப்படி என்ன ஆகும்லாம் கேட்கலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய திருவிழாக்களில் நீங்கள் ரொம்ப பிரபலமான நபர்னு இருக்கிறதுல என்ன இருக்குது? அந்த சந்தோஷத்துக்கோடு நீங்கள் அப்படியே ஒரு பூந்தோட்டத்தில் அந்த மரத்தில் இருக்கிற அந்த பழம் பூக்கள் எல்லாம் பூத்து அப்படியே அந்த மரத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியே அந்த காட்டு பகுதி உங்களை அப்படியே கவர்ந்து இழுத்துடும். ஏன்னா இயற்கை எப்படி இருந்தாலும் சரி, அதுதான் அமைதியோட ஒரு வீடு. அங்கே பெருசாக இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாமே அவ்வளோ அழகு. அந்த அழகை நீங்கள் உங்கள் பால்கனிலேயோ இல்லை உங்களுடைய காரிடர்லேயோ இருந்து நீங்கள் பார்க்க முடியாது. சுற்றியும் குல்மொஹர்ஸ் இருக்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த சந்தோஷம், இந்த கெலாட்டா, இந்த இந்தியன் திருவிழாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு வேணாம். இந்த பேர் புகழெலாம் கூட எனக்கு ஒரு அட்ராக்ஷனே கிடையாது. இந்த பாடல்களில் என்ன இருக்குது? ஆனால் அந்த கேசியோ வுட்ஸ் பாருங்கள், அப்படியே அந்த எல்லோ கலரில் மஞ்சளாக பூத்து குலுங்கும் போது அந்த இடமே எவ்வளோ அழகாக இருக்கும். அது நம்மளை கூப்பிடும் இல்லையா, வா 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 என்கிட்ட வா, தூரம் போகாதே, இன்னும் வா வா வான்னு சொல்லும் இல்லையா? அதே மாதிரி இந்த மாதிரி பூத்து குலுங்குற இடத்துல குயில்கள் ஒரு அதுங்க கூவும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கருப்பு குயிலுங்களுடைய பாட்டில் அப்படி ஒரு அழகு இருக்குது. அது அப்படியே கேட்குறவங்க மனசை இழுத்துரும். அதுலேயும் இந்த குயில்கள் இந்த குளிர் பிரதேசத்தில் இருந்து அவங்க அவங்களுடைய பாட்டை பாடும்போது அது எவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே உங்கள் மனசு எவ்வளோ ரிங்காராயிடும். நீங்கள் வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க இல்லையா? அந்த அளவுக்கு போயிடலாம். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இதை செய்யணும், அதை செய்யணும், அந்த பதட்டம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே இப்போ அந்த இடத்துல ஒரு புளிய மரத்துக்கீழையோ, ஒரு முள்சாரி மரத்துக்கீழையோ, இல்லை ஒரு வேப்ப மரத்துக்கீழையோ உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் கேட்டு சுற்றி உள்ள ரம்மியமான ஒரு இடம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். எப்படி ராதையும் கிருஷ்ணனும் இன்னும் லவர்ஸாக, ஒரு ரொமான்டிக் கப்பலாக, இன்னும் ஒரு டிவோஷனல் கம்பேனியன்ஸாக, ஏன்னா அவங்கள அப்படி வழிபடுறோம், அதெல்லாம் செய்கிறோமோ அந்த சந்தோஷம் வரும். எப்படி ஒரு புல்லாங்குழலை வாசித்து அந்த பேனியன் மரம்னா ஆலமரம், அந்த ஆலமரத்தோடைய அந்த வேர்கிட்ட தூங்கின்னு இருக்கிற அந்த பாம்பை எழுப்புறோமோ, எப்படி மல்லிகைப்பூவெல்லாம் அப்படியே தூறல் மாதிரி நம்ம மேலே விழுமோ, அந்த சந்தோஷம் எவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றுல போகும்போது நம்மளும் அங்கே போகலாம். அதே இடத்துல தான் பார்த்திங்கன்னா லில்லி மலர்கள்லாம் பூக்கும். அதே இடத்துல தான் பார்த்திங்கன்னா சிறுத்தைகளும் தண்ணி குடிக்க வரும். அப்போது அந்த மாதிரி பூத்து குலுக்கக்கூடிய ஒரு காட்டில், அந்த அமைதியில், அந்த தனிமையிலே வாங்க 2 பேரும் போய் சந்தோஷமாக, ராதாகிருஷ்ணன் எப்படி சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. வாங்க இந்த பாட்டை படித்து பார்க்கலாம். ஓ ஐ ஆம் டயர்ட் ஆஃப் பெயிண்டட் ரூஃப்ஸ் அண்ட் சாஃப்ட் அண்ட் சில்க் அண்ட் ஃப்ளோர்ஸ். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வெறுத்து போச்சு, சலிச்சு போச்சு, இந்த வீடு பயங்கரமாக ரொம்ப ஆடம்பரமான ஒரு வீடு தான். அப்படியே தரை பார்த்திங்கன்னா சாஃப்டாக சில்காக இருக்குது, கூரையெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு சலிச்சு போச்சு. அண்ட் லாங் ஃபார் விண்ட் ப்ளோவன் கேனபீஸ் ஆஃப் கிரிம்சன் குல்மொஹர்ஸ். என் மனசு எதுக்கு ஏங்குதுன்னா, இந்த அழகாக பூத்து குலுங்குற அந்த செவந்த குல்மொஹாஸ், அந்த பூக்கள் இருக்கக்கூடிய இடத்த நோக்கி போகணும் அப்படின்றது ஒரு ஏக்கமாக மனசில் இருக்குது. ஓ ஐ எம் டயர்ட் ஆஃப் ஸ்ட்ரைஃப் அண்ட் சாங் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபேம். எனக்கு சலிச்சு போச்சு, கடுமையாக உழைக்கிறது, பாட்டு, அதுக்கப்புறம் திருவிழாக்கள், இந்த புகழ், இதெல்லாம் எனக்கு சலிச்சு போச்சு.
அண்ட் லாங் டு ஃப்ளை வே கேசியா வுட்ஸ் ஆர் பிரேக்கிங் இன்டு ஃப்ளேம். என் மனசு வந்து அந்த கேசியா வுட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அந்த மஞ்சள் கலர் எப்படி இருக்கும்னா நெருப்பு மாதிரி கண்ணுக்கு தெரியும், அந்த இடத்துல அப்படியே பறந்து போயிடணும்னு தோணுது. லவ் கம் வித் மீ வே குயில்ஸ் கால் ஃப்ரம் ஃப்ளவரிங் கிளேட் அண்ட் கிளென். காதலே வா என் கூட வா, எங்கே போகலான்னா அந்த குயில்கள்லாம் பாடுது இல்லையா அந்த இடத்துக்கு போகலாம். Far from the toil and weariness, the praise and prayers of men. எவ்வளோ தூரம் போனோன்னா இந்த கஷ்டம், இந்த சோர்வு, இந்த பாராட்டுகள், இந்த மனிதர்களுடைய வேண்டுதல் இதெல்லாத்தையும் விட்டு தூரம் போயிடலாம். ஓ லெட் அஸ் ஃப்ளிங் ஆல் கேர் அவே அண்ட் லை அலோன் அண்ட் ட்ரீம். எல்லாம் இந்த கடமைகளெல்லாம் தூக்கி போட்டு நம்ம செய்ய வேண்டிய இந்த இதை செய்யணும் அது செய்யணும்னு இருக்கக்கூடியதெல்லாம் தூக்கி போட்டு போய் அங்கே ஏதாவது ஒரு கனவு உலகத்தில் அழகாக படுத்துக்கலாம். நெத் டேங்கிள் போஸ் ஆஃப் டேம்ரன் அண்ட் முல்சாரி அண்ட் டீம். எங்கே படுக்கணுன்னா ஒரு புளிய மரத்துக்கிழியோ ஒரு முல்சாரி மரத்துக்கிழியோ இல்லைன்னா வேப்ப மரத்துக்கிழியோ போய் அப்படியே திருப்தியாக அந்த கிளைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த குளிர்ச்சி கீழே படுத்துக்கலாம். And bind our brows with jasmine sprays and play on caravan flutes to wake the slumbering serpent kings among the banyan roots. அப்படியே படுத்துட்டு இருக்கோம், நம்ம மேலே வந்து அந்த மல்லிப்பூலாம் அப்படியே தூறல் மாதிரி வந்து நம்ம மேலே விழணும். அப்போ வந்து ஒரு புல்லாங்குழல் குரல் வரணும். அந்த புல்லாங்குழல் இசையில் அந்த ஆலமரத்து வேறு பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற இந்த பாம்போடைய அரசன் மாதிரி நல்லா அப்படியே தூக்கத்தில் இருக்கிற அந்த பாம்பு கூட அந்த புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டு எழுந்துக்கணும். And roam at fall of eventide along the river's brink and bathe in water lily pools where golden panthers drink. அதே மாதிரி அங்கே வந்து அந்த ஆத்தங்கரை ஓரமாக அப்படியே சுற்றி திரிஞ்சுட்டு லில்லி மலர்கள்லாம் பூத்திருக்கக்கூடிய அந்த குளத்தில் குளிக்கணும். அந்த இடத்துல தான் வந்து அப்படியே பொன்னிறத்தில் இருக்கக்கூடிய சிறுத்தைகளாம் வந்து தண்ணி குடிக்க வரணும். You and I together, love in the deep blossoming woods, engrid with low voice silences and gleaming solitudes. நீயும் நானும் மட்டும்தான் காதலோடு அந்த பூத்து குலுங்குற அந்த காட்டில் சுற்றணும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கணும், வர சத்தம் கூட ரொம்ப மென்மையாக தான் வரணும். அந்த தனிமையை நம்ம வந்து சந்தோஷமாக அனுபவிக்கணும். கம்பேனியன்ஸ் ஆஃப் த லஸ்ட்ரஸ் டான், கே கம்ரேட்ஸ் ஆஃப் த நைட்டு. அதாவது காலையில் விழிக்கும் போது நண்பர்களாக இருக்கணும், ராத்திரி வந்து ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி சந்தோஷமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ராத்திரியில். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும். யாரை மாதிரினா லைக் கிருஷ்ணா அண்ட் லைக் ராதா என்கம்பஸ்ட் வித் டிலைட். எப்படி கிருஷ்ணாவும் ராதிகாவும் இயற்கையோடு ஒன்றி இருந்து சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி நாம் வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.